பிரித்தானியாவின் ஹாரோ நகர சபை வீடற்ற நிலையில் உதவி தேடி வந்த ஒரு தாய்க்கும் அவரது குழந்தைக்கும் அவசர தங்குமிடம் வழங்க தவறியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டில் மிஸ் டி என அழைக்கப்படும் ஒரு தாய் தான் வசிக்கும் இடத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதால் ஹாரோ சபையிடம் உதவி கோரியுள்ளார். அவருக்கு சிறு குழந்தை இருந்தும் சபை அதிகாரிகள் பல ஆவணங்களை கேட்டு இழுத்தடித்துள்ளனர். குழந்தையின் குடிவரவு தகுதி மற்றும் மின் விசா போன்ற ஆவணங்களை வழங்கினால்தான் தங்குமிடம் தர முடியும் என அதிகாரிகள் அடம் பிடித்துள்ளனர். ஆனால் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழே போதுமானது என உள்துறை அமைச்சு கூறியிருந்தும் சபை அதிகாரிகள் அதனை ஏற்கவில்லை. கைக்குழந்தையோடு இருக்கும் ஒரு தாய் உதவி கோரும் போது அவருக்கு உடனடியாக தற்காலிக தங்குமிடம் வழங்க வேண்டியது சபையின் கடமையாகும். ஆனால் அதிகாரிகள் தேவையற்ற ஆவணங்களை கேட்டு காலத்தை இழுத்தடித்துள்ளனர். கடந்த வருடம் மார்ச் மாதம் 10ஆம் தேதியே உதவி கோரியும் ஏப்ரல் மாதம் வரை அவர்களுக்கு எந்த உதவியும் வழங்கப்படவில்லை. இந்த விவகாரத்தை விசாரித்த உள்ளூராட்சி குறை தீர்ப்பாளர் ஹாரோ சபை தனது கடமையிலிருந்து தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளது. அந்த தாய்க்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 1700 பவுண்டு பணத்தை நட்டு ஈடாக வழங்க சபை உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்கவும் நடைமுறைகளை மாற்றவும் உத்தரவிடப்பட்டது. ஹாரோ சபை தனது தவறை ஏற்றுக்கொண்டு அந்த தாயிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான தவறுகள் நடக்காது என உறுதியளித்துள்ளது.